ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் க்ரீன்மா கார்டன்லேருந்து பேசுகிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த பூ பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்கும். இதுதான் நாட்டு கரிசலாங்கண்ணி. இதுதான் வந்து ஹேர் ஆயிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஹேர் டைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சும்மா இருக்கப்போ இதை இந்த இந்த கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, மருதாணி இது மூணையும் அரைச்சி ஒரு ஹேர் பேக் மாதிரி கூட நீங்கள் முடிக்கு யூஸ் பண்ணலாம். முடி நல்லா கருமையாக நல்லா செழிப்பாக வளரும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த செடி. இது கொஞ்சம் காயிற ஸ்டேஜில் இருக்குது. இதோட விதை பார்த்திங்கன்னா இதுதான், இப்படி தான் இருக்கும், தெரியுதுங்களா? நிறைய விதை. இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக சீடு இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சீடு. இது அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி அந்த விதை அப்படியே வெடித்து இந்த சைடெல்லாம் செதறிடும், கீழெல்லாம் செதறி எல்லா சைடும் செடிங்க முளைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பக்கத்தில் மல்லி தொட்டி வச்சுருக்கேன், மல்லிச்செடி தொட்டியில் வச்சுருக்கோம். அதில் பாருங்கள் ஃபுல்லாக வெடித்து எவ்வளோ இது முளைச்சிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக முளைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தெரித்து இந்த தண்ணி போகுதில்ல, இந்த வழியாக நம்ம தண்ணி ஊற்றும் போது அது போய் கீழே தோட்டம் ஃபுல்லாக முளைச்சிருக்கு இந்த செடி. இதோட விதை பார்த்திங்கன்னா நல்ல முளைப்பு திறன் கொண்டது. இது செடியிலேயே நல்லா காஞ்சி வர விதை. போட்டோன்னா ஒரு விதை கூட மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விதையுமே முளைச்சிரும். உங்களுக்கு யாருக்கும் விதை வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த இதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரிஜினல் இது வந்து நாட்டு கரிசலாங்கண்ணி. இப்போ ஹைப்ரிடெல்லாம் வந்திருக்கு. ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா இலை வந்து பெருசாக இருக்கும், நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்கும். ஆனால் இது நாட்டு கரிசலாங்கண்ணி எப்போவுமே இது மாதிரி குட்டி இலைங்கள் மட்டும்தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் வேணால் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. இதை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இலையை கிள்ளி கசக்குனீங்க அப்படின்னா அப்படியே இப்படி நல்லா கிள்ளி கசக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கருப்பாயிடும். இந்த தண்டை நம்ம இப்படி கிள்றோம் அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தா அந்த தண்டெல்லாம் நல்லா கருப்பாயிடும். இதை நேச்சுரலாக ஹேர் டைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதை அரைச்சி தேய்ச்சி குளிக்கிறோம், தலைக்கு நல்லா தேய்ச்சி தலையை வாஷ் பண்ணுறோன்னா முடி நல்லா கருமையாக வளரும், இளநரையை வந்து தடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.